வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. காலை முதலே அனைத்து கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கும் நான் டேஞ்சர் தான். தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பாஜகவுக்கு எச்சரிக்கை. திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் வைகோ நம்பிக்கை. சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் விஜய் இறுதிக்கட்ட பிரச்சாரம். தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் தேர்தல் ஆணையம் முக்கிய நடத்தை விதிகளை வெளியிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடக்கிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் தேர்தல் ஆணையம் முக்கிய நடத்தை விதிகள் வெளியிட்டுள்ளது. அதில் தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது திரையரங்க செயல்பாடு அல்லது எவ்வித பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறை மீறப்பட்டால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் இன்று மாலை 6 மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் இன்று மாலை 6 மணி முதல் செயல்திறனற்றதாகிவிடும் என தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை பாஜக வெல்ல முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வீடியோ பதிவு ஒன்றை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பதும் துணை நிற்பதும் திமுக தான் என கூறினார். தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை பாஜக வெல்ல முடியாது என்பதை வரலாறு சொல்லும் என குறிப்பிட்ட அவர், இந்த 5 வருடத்தில் திமுக செய்த சாதனைகளை மணிக்கணக்காக, நாள் கணக்காக பேச தயார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களுக்கும் தான் டேஞ்சர் தான் என தெரிவித்தார். ஒன்னே ஒன்று சொல்றேன், 60 வருஷமா திராவிட கட்சி ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்கு. இன்னைக்கு அதிமுகங்கிற அடிமை கட்சிக்கு ஓனர் பாஜக. அவங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் பூந்து கலவரம் பண்றது, புல்டோசர் வச்சு இஸ்லாமிய மக்களோட வீடுகள் இடிக்கிறதுன்னு எவ்வளவோ கொடுமைகள் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எடப்பாடி அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு. ஆனா சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே நாங்க களத்தில் நிற்போம். அவங்க உரிமைகளுக்காக போராடுவோம். 1975 மிசாங்கிற ஒரு போரை அன்றைய ஒன்றிய அரசு நடத்தினப்போ அதை எதிர்த்து போரிட்டு வந்தான் இந்த ஸ்டாலின். அப்போ நான் ஒரு இளைஞன், கலைஞரின் மகன். இன்னைக்கு நான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன். இப்போவும் நமக்கு எதிரான போரை எதிர்த்து நிற்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாத்து நிற்பேன். இது என்னுடைய உறுதிமொழி. எந்த வகையில் வந்தாலும், எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவும் அவங்களுடைய கொடூரமான மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியலன்னு வரலாறு சொன்னா போதும். அது மட்டும் போதும். நம்ம உரிமையை, நம்ம உழைப்ப, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை, நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களோட அடிமைகளோ நமக்கு வேணாம். இந்த வளர்ச்சியும் வளமான எதிர்காலமும் அடுத்த 5 வருஷம் தொடரணும். நான் உங்க அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரனை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் திமு ராசேந்திரனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செங்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய வைகோ, பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்கிழிய பேசுகிறீர்களே, உங்களை கேட்கிறேன். 13 அப்பாவிகள் கோரமாக படுகொலை செய்வதற்கு யார் காரணம்? ஸ்டெர்லைட் நிர்வாகம் காரணம் இல்லை. ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய எடுபடி ஏஜெண்டாக வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அந்த சம்பவம் நடந்த 6 மணி நேரத்துக்குள்ளாக நான் தூத்துக்குடிக்குள்ளே போனேன். அழுது குழம்பி முட்டி மோதி சுவற்றிலே முட்டி மோதி கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருந்த தாய் தகப்பன். எங்களுக்கு ஒரே பெண் பிள்ளை ஸ்னோரி, 10ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை, நெற்றியில் குண்டு வாய்ந்து மண்டை சிதறி மூளை மண்ணில் விழுந்தது. ஐயா, அங்க என்ன பாவம் செய்தோம்? இப்படி கொடுமையாக சுட்டுக் கொண்டு விட்டார். அடுத்த தெருவிலே மீனவர்கள், அங்கே ஜான்சி என்கிற ஒரு சகோதரி, தூக்குவாரியிலே பிள்ளைக்கு சோறு கொண்டு போன அந்த சகோதரியை நெற்றிப்பட்டிலே சுட்டு அவரும் தலை வெடித்து இறந்து போனார். 13 பேர் இப்படி எல்லோரும் நெற்றியிலும் கழுத்திலும் மார்பிலும் குண்டு வாங்கி செத்து போனார். இந்த கோரமான படுகொலை நடப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நீ அந்த கொலைக்கு காரணமானவன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். யமராஜும் பென்னிக்ஸும் தகப்பனும் மகனும் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனிலே சித்திரவதை செய்யப்பட்டு அதற்கு பிறகு குற்றுயிரும் குறையுருமாக கோயில்பட்டி கிளைச்சறையிலே அடைக்கப்பட்டு அங்கிருந்து தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டு 3ஆம் நாள் இறந்து போனார்களே, அந்த படுகொலைக்கும் நீங்கள் ஆட்சி நடத்திய அந்த குறைத்தனம் தான் காரணம். சென்னை சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ சென்றவாறு மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதேபோல் அக்கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்து தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் தவிக தலைவர் விஜய் நேற்று பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். எந்த தீய சக்தியாலும் எந்த பாசிச சக்தியாலும் நம்மை பிரிக்கவே இயலாது என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில், எவ்வித மறு சிந்தனைக்கும் இடம் தராத ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி அருகே வனஜா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், இதுபோன்ற தீராத துயரங்கள் இனி இந்த பகுதியிலோ பட்டாசு ஆலைகளிலோ ஒருபோதும் நிகழக்கூடாது என்று அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். என்னதான் நீங்க 5 லட்சமா இருக்கட்டும், 10 லட்சமா இருக்கட்டும், நீங்க எதுவா இருந்தாலுமே எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாயோர் தந்தையை வந்து திருப்பி கொண்டு வந்துட முடியாது. இது போன்றது ரொம்ப சாதாரண குடும்பம். நான் அந்த பல முறை இந்த குடும்பங்களை போய் பார்த்திருக்கேன். நான் அரசியலுக்கு வந்து அந்த 6-7 வருஷத்துல ஒரு முறை தான் அந்த விபத்து நான் வர முடியல. மற்றபடி ஒவ்வொரு தடவை இந்த விபத்து நடக்கும்போது நான் வந்து அந்த கிராமங்களுக்கு போயிருக்கேன். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்கிறேன். நான் அந்த இன்னைக்கு பட்டாசு நடந்த அந்த விபத்து நடந்த ஆலையை பார்த்தேன். நான் ஒரே இதாக பார்க்கும்போது இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா ரொம்ப பொருளாதார பின்தங்கி இருக்கிற ரொம்ப ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள் நான் பார்க்கிறேன். நான் சில நேரங்கள்ல தாய் தகப்பன் 2 பேருமே இழந்துட்டு அவங்களுடைய அந்த வீட்டில் தாத்தா பாட்டி யாரோ கிட்டதான் அந்த குழந்தைங்க வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இங்க என்னன்னா, இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர் இந்த விருதுநகர் பகுதியில் பொறுத்தவரைக்கும் பட்டாசு ஆலை இதுதான் வாழ்வாதாரம் இருக்கு. அதை மறுக்கிறது கிடையாது. அதை நம்பிதான் இத்தனை 3 லட்சம் பேர் இருக்கிற 3 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால்
இது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை இந்த தொழிற்சாலை இயங்கணுங்கிறதுக்கு உண்டான அரசாங்கம் சரி, அதிகாரியும் சரி, இனியும் அதிகமாக கவனத்தை செலுத்துறோம். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இந்த யாராவது அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை போக்கு இல்ல அவங்க பார்த்தும் பார்க்காம இது இருந்திருக்கு, அதனால இது விபத்து நடந்திருக்குன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல காவல்துறை சரி, தமிழக அரசாங்கமும் கண்டிப்பா ஒரு உறுதியான நடவடிக்கை, இது போன்ற நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கக்கூடாத மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்னோட வேண்டுகோளா. சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு பேருந்துகள் சேலம், பெங்களூரு, சென்னை, கிளாம்பாக்கம், ஓசூர், கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேலம் கோட்டம் சார்பில் சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாள்தோறும் 1900 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் தொழிலாளர்களின் வசதிக்காக திருப்பூரிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னையில் வாக்குப்பதிவு நடைபெறும் 23ஆம் தேதி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய மாநகர போக்குவரத்து கழக சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆம்னி பஸ்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது பயணிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு 3000 வரை ஆம்னி பஸ்களில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊர் செல்ல திட்டமிட்ட பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தலை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு நாளை மதியம் 1:25 மணிக்கு சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக நள்ளிரவு 2:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக, பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சேலம் மாவட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் அன்புமணி கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதனால தமிழகம் குற்ற செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையா பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக அதே போல இன்றைய தினம் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு மாநில அரசுகின்ற காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படிலாம் யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்றைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள். அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே சென்னை சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை தொகுதிகளில் மக்களுடன் உரையாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் வேட்பாளர்கள் காலை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் 6 கட்டங்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இறுதி நாளான இன்று சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் கண்ணகி நகர் பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேளச்சேரி காந்தி சாலையில் நடந்து சென்று காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானாவுக்கு ஆதரவாக மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் இதுவரை 1200 கோடி மதிப்புள்ள பணம், தங்கம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பல்வேறு இடங்களில் கைப்பற்றப்பட்ட ரொக்கம் மட்டும் 169.85 கோடி என்று தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட 650.87 கோடி மதிப்புள்ள மதிப்புமிக்க உலோகங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல 306.34 கோடி மதிப்புள்ள பரிசு பொருட்கள் மற்றும் இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்துடன் 82.73 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இவை தவிர பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்களின் மதிப்பு 2.95 கோடி எனவும் அவர் தெரிவித்தார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனூஸை ஆதரித்து திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனூஸை ஆதரித்து மணல்மேடு கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், மத கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜக கனவு என கூறினார். 3 நாட்கள் டாஸ்மாக் விடுமுறை என்பதால் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் அடுத்த செவ்வாத்தூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் விடுமுறையை முன்னிட்டு மது பிரியர்களும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில் விற்பனை செய்பவர்களும் பைகளில் மதுபான பாட்டில்களை மூட்டை கட்டி எடுத்து செல்கின்றனர். மேலும் ஒரு நபருக்கு 4 மதுபான பாட்டில்கள் மட்டுமே வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அசம்பாவிதம் ஏதும் நடக்கக்கூடாது என்பதற்காக 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மது பாட்டில் விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூரில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் கொடியேற்றம் தொடங்கியது. வேலூர் அடுத்த ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் 45ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு யாகசாலையில் கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்து யாகம் பூஜை நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கொடியானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு யாக பூர்ணாகதிக்கு பின்னர் கொடியானது தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. பின்னர் தங்க கொடிமரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கலசாபிஷேகம் நடந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழாவின் முதல் நாளான இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய விழா வரும் மே 1ஆம் தேதி நிறைவாக பூப்பல்லக்கு திருவிழா நடைபெறுகிறது. மத்திய அரசின் இடையூறுகளை தாண்டி கட்சியையும் ஆட்சியையும் முன்னேற்ற பாதையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்துச் செல்வதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் போடி நகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் சிலை, வ.உ.சி. சிலை, காமராஜர் சிலை, தேவர் சிலை உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை தந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பாராட்டினார்.
முன்னதாக பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்த ஓபிஎஸ்க்கு கட்சி நிர்வாகிகள் 15 கிலோ சாக்லேட்டுகளால் ஆன மாலையை அணிவித்தும் வேல் வழங்கியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திரளாக குழுமியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு என்னாலும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, சீர்மிகு ஆட்சி, மக்களுக்கு எது தேவையோ அதை தருகின்ற ஆட்சி. இதை முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்தான் என்பதை இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம் முன்னால் பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அரசினுடைய திட்டங்களை பெண்களுக்கு குடும்ப தலைவியாக இருந்து அவருடைய பணிச்சுமை காலையிலிருந்து மாலை வரை ஓயாத வேலை அவங்க செய்யணும். அந்த பணிச்சுமையை குறைப்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்குகின்ற ஒரே ஆட்சி இந்தியாவிலே தமிழகம்தான் என்பதனை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உறுதியாக வழங்குவார்கள் என்பதை இந்த கூட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன், அந்த கூப்பன்ல வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, பேண்ட் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை 8000 மதிப்பு பொருளை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். தரமான பொருளை தரமான கடை. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பொய்யாங்குளம், மேட்டு தொட்டியாங்குளம், குறிஞ்சாங்குளம், இளங்கிப்பட்டி, புளியூரான், செம்பட்டி, தென்பாலை ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய KKSSR ராமச்சந்திரன் திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். நான் எம்எல்ஏ வரும்போதெல்லாம் மண் ரோடாக தான் இருக்கும். நான் வந்த பிறகுதான் எல்லா ரோடையும் கரெக்ட் பண்ணி எல்லா ஊரும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி ஓரளவுக்கு பஸ் விட்டுருக்கேன். இனிமேல் இந்த ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தணும். இப்போ ஒரு பஸ்ஸு வந்தால் பைக்காரன் கீழே இறங்க முடியல, விழுந்துடுறான். அது டபுள் ஸ்கூல்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஊர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நல்லியில் நான் தான் ரோடு ஓட்டு கொடுத்தேன். நல்லி ஏரியா அந்த கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கு. வந்த உடனே இந்த ரோடை பூரா அகலப்படுத்தணும். ஒரு பஸ்ஸு வந்தால் ஒரு பைக்கு சைடு வாங்கினா அதுக்கு நமக்கு இடம் வேணும். அதை நான் முக்கியமான சமாச்சாரம். அது நீங்கள் பைக்கில் போகிறவங்களுக்குலாம் அது பொம்பளை பிள்ளைய பின்னால் உட்காந்து போனால் உயிரை கையில் குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை நான் செஞ்சு கொடுத்துறேன். அது ஒரு முக்கியமான சமாச்சாரம், நான் செஞ்சு கொடுக்குறேன். குறிஞ்சாக்குளம் எப்பயும் எனக்கு வேண்டிய ஊர். எல்லா எலெக்ஷன்லையும் எனக்கு நம்ம குறிஞ்சாக்குளம் பூத்து கூட இருக்கும், ஓட்டு கூட இருக்கும், எப்பயுமே கூட இருக்கும். இந்த ஓட்டமும் எனக்கு கூட இருக்கணும். நம்ம ஊருக்கு அங்கன்வாடி கொடுத்துருக்கேன், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துருக்கேன், வாட்டர் டேங்க் கட்டியிருக்கேன், குடிநீர் தொட்டி வேலை நடந்துகிட்ருக்கு, மயான ரோடு வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பெரிய ஆளுங்க சொல்ல நான் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன். தங்கம் விலையில் இன்று மாற்றமின்றி சவரனுக்கு 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் இன்று மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,300 ரூபாய்க்கும் சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே அக்ஷய திருதியை முன்னிட்டு தமிழகத்தில் மட்டும் கடந்த 2 நாட்களில் சுமார் 25,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே அளவில் தங்கம் விற்பனையாகி இருந்தாலும் மதிப்பின் அடிப்படையில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 13,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை அதிகரித்துள்ளது. ஜெர்மனியின் மோயர் நகரில் குருத்வாராவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 11 பேர் காயமடைந்தனர். குருத்வாரா நிர்வாக குழுவுக்கு நடந்த தேர்தலில் தோற்றவர்கள் நிர்வாகத்தை கைப்பற்ற வந்தபோது மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கத்தி, பட்டா கத்தி, வாள்,
பெப்பர் ஸ்ப்ரே ஆகியவற்றை கொண்டு சீக்கியர்கள் மோதிக்கொண்டனர். மோதலின் போது வெட்டுக்காயமடைந்த 11 சீக்கியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. காலை முதலே அனைத்து கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கும் நான் டேஞ்சர் தான். தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பாஜகவுக்கு எச்சரிக்கை. திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் வைகோ நம்பிக்கை. சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் விஜய் இறுதிக்கட்ட பிரச்சாரம். தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.